தான் தேனியிலிருந்தும் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம செங்கோட்டை தென்காசி மாவட்ட ரோட்டரிஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வட்டமும் அப்படியே திண்டுக்கல்லேருந்து தமிழ்நாடு ஹோட்டல் சர்வீஸ் மூலமாக கிட்டத்தட்ட 14 லட்சம் ரூபாய்க்கு ரோட்டரி மூலமாக பொருள் இது மாதிரி தான் செய்வாங்க. நீங்கள் ரோட்டரியோட கால் பதிக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் க்ரீசஸ் இருக்குது ஒரு இடத்துல அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஒரு கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பால்படுத்தப்பட்டு அதில் தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்பட்டு அவங்க இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதோட அமைப்புகளில் ரோட்டரி அவங்களுக்கு போய் சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த பிஸ்னஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். எதுக்கு சொல்கிறோன்னா அதை இப்போ ஏன்னா அவர் வந்து ரொம்ப பிஸி பர்சன். அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நிறைய சொல்லலாம். ரொம்ப ஆக்டிவான பர்சன். இன்னைக்கும் அவரோட பதவிக்கோ இல்ல வந்துட்டு அவருடைய அனுபவத்துக்கோ எந்த ஒரு கெத்தும் காட்டாம எல்லாத்தையும் சரிமா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு ஹியூமன். அவரை வந்து நான் இந்த இடத்துல நினைவு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் எனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. அவரை இன்னைக்கு சீஃப் கெஸ்டா எங்க கிளப்புக்கு அழைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ அந்த டைம்ல இருந்து நாங்கள் வந்து ஓட ஆரம்பிச்சோம். இப்போ ஓடிக்கிட்டே இருக்கோம். கிளப் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த கிளப் வளர்ந்து வரும்போது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நாங்கள் மொத்தம் வந்து முதல்ல இருந்தப்ப 22 மெம்பர்ஸ் இருந்தோம். எத்தனை பேர்? 22, 25 அந்த மாதிரிலாம் இருந்தோம். அதுக்கப்புறம் அது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 14 பேர் தான் இருக்கும். மொத்தம் வந்து 14 பேர் தான் இருக்கும். இப்போ ஒரு முயற்சியை எடுக்கிறதுங்கிறது ஈஸி. அந்த முயற்சியை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. அப்போ இந்த கடினத்தை எனக்கு குறைக்கிறதுக்காக இன்னைக்கு நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வாரத்துக்குள்ள பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் எல்லாரோட ஒத்துழைப்போட எங்கள் குவீன்ஸ் கிளப்போட மெம்பர்ஸோட ஒத்துழைப்போட இன்னைக்கு ஒரு 6 மெம்பர்ஸை நாங்கள் புதுசாக சேர்த்து 21 ஆக்கியிருக்கோம். ஸோ எங்கள் கிளப்பில் இப்போ வந்து நீங்கள் போய் rotary.org எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 21 மெம்பர்ஸ் ஆர் தேர். ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்த நியூ மெம்பர்ஸ் இங்கே வந்திருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க, கொஞ்சம் பேரால் வர முடியல. ஸோ இங்கே வந்திருந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நியூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் ஒரு ஓரியன்டேஷன், ரோட்டரினா என்ன, ரோட்டரி என்ன பண்ணிட்டு இருக்கு. மேக்ஸிமம் ரொட்டேரியன்ஸோட ஒய்ஃபாக தான் இப்போ இங்கே இருக்கிறவங்க 3 பேருமே ரொட்டேரியன்ஸோட ஒய்ஃபாக இருக்கிறதுனால ரோட்டரியை பற்றி ஓரளவுக்கு தெரியும். இருந்தாலும் நம்மளுடைய இதில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய உங்களுக்கும் ரோட்டரி பற்றி தெரியும். இப்போ காசு அப்படிங்கிறது வந்து பணம் இருந்தால் மட்டும்தான் சேவை செய்ய முடியுமா அப்படிங்கிறது கிடையாது. பணம் இருந்தாலும் அந்த சேவையை கரெக்டாக போய் எங்கே செய்யுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ அதுக்கு ஒரு களமாக இருக்கிறது தான் ரோட்டரி அமைப்பு. ஸோ இந்த மாதிரி செய்யும் போது, அதுவும் பெண்களாக சேர்ந்து பண்ணும்போது எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஃபினான்ஷியலாக இப்போ நம்ம வந்து ஒரு ஆண் ஒரு கிளப்ல இருந்தால் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும்? அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணிடுறாங்க? டைரக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு பெண் என்னதான் சம்பாதிச்சு அவங்க ஒரு என்டர்பிரைனராக இருந்தாலும் அவங்களோட காசை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வார்த்தை கணவரோடவோ இல்லை வந்து நம்ம அப்பா அம்மாவோடவோ யார்த்தையாவது ஒரு வார்த்தையை கேட்டுட்டு தான் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இது மாறிட்டு வருது, இன்னும் மாறும், நிறைய மாற்றணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அபிப்பிராயம். அதனால இந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு வந்து நிறைய வந்து மெம்பர்ஸ் தேவைப்படும். ஒரு சமுதாய சேவை செய்வதற்கு நிறைய பேர் சேர்க்கணும். சேர்த்தாதான் நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு செய்யும் போதுதான் ஒரு விஷயத்த பிரம்மாண்டமா ஆக்க முடியும். அதற்காக இன்னைக்கு இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமும் வைக்கலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணோம். அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த உங்க எல்லாருக்கும் நன்றி. முதல்ல நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் எங்களுக்கு உடனே வரக்கூடிய ஆர்சி சார், அவரை பற்றியும் நான் சொல்லணும். ஹனிஃபா சார் வந்து ஒரு வந்து அப்பாவா, ஒரு பாதுகாவலரா, எல்லா இடங்கள்லையும் என்னை வந்து ஏஜியா, இப்போ நான் ஏஜியா இருக்கேன், சார் வந்து ஆர்சியா இருக்காங்க. ஸோ என்னை வந்து எல்லா இடங்கள்லையும் இது பண்ணிக்கிங்களா அது பண்ணிக்கிங்களான்னு கேட்டு ஒரு எங்களோட எனக்கு மட்டும் இல்லை மனைவி குவீன்ஸுக்கே ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஆர்சி சாருக்கும் இந்த இடத்துல நான் ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கிளப் உருவாகிறதுக்கு முதல் காரணம் அப்படின்னு சொன்னால் அங்கே உட்காந்துருக்காருல எங்கள் பங்கிரர் சார், அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த கிளப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊனா போட்டு கொடுத்தவர் அவர் தான். இன்னைக்கு அவர் இல்லாட்டின்னா இந்த கிளப் இல்லை. என்னோட கிளினிக்ல வந்து என்னையை பார்த்து ஒவ்வொருத்தர இன்னைக்கு நான் வந்து எப்படி வந்து ஒரு மெம்பரை சேர்க்கறதுக்கு கஷ்டப்படுறனோ அன்னைக்கு ஒரு 20 பேர் சேர்க்கறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு தெரியும். அதில் பிரசிடெண்டா மேமை வந்து எடுக்க சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்க வந்து எடுக்க வச்சது எவ்வளோ கஷ்டங்கிறதையும் நான் பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அமைப்புக்குள்ள நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். நிறைய சேவைகள் கொட்டி கிடக்குது, நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அந்த வாய்ப்புகளை எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த சமுதாயத்துல பெண்களால ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.
இந்த 4வது 5வது பேட்ச் முடிகிற வரைக்கும் பல இடர்பாடுகள். இப்போ ரோட்டரி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த ஜென்ஸ் டெய்லரிங் சென்டர் இருக்குமான்னு கேட்டா 100% இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எண்ணங்கள் இருந்தாலும் எண்ணங்களை நம்ம நடைமுறைப்படுத்துவதற்கு சில பொருளாதார சப்போர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவைப்படுது இல்லையா? இந்த பொருளாதார சப்போர்ட் அண்ட் இதை வந்து ஒரு மனமுவந்து தருவதற்கு ரோட்டரி மாதிரி ஒரு சேவை ஒரு அமைப்பால மட்டும்தான் அது முடியும். அதுக்கு நீங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ தூரம் இப்போ நம்மளுடைய இன்ஸ்டியூட்ல வந்து ஒரு 15 மிஷின்ஸ் இருக்குது. நம்ம வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது மணப்பாறை கிளப்புக்கு கிடைச்ச இந்த 10 டெய்லரிங் மிஷின்ஸை நம்ம வாங்கினோம். நம்ம வாங்கிட்டு அதை கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். திருப்பி 5 மிஷின் வந்துட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் டென்சிட்டியில இருந்து ரொட்டேரியன் முருகானந்தம் அவர்கள் வந்து நம்மளுக்காக வழங்கினாங்க. அவங்களுக்கு இந்த தருணத்துல ஒரு பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் நல்லா வந்து போக ஆரம்பிச்சது. என்னதான் நம்ம சில விஷயங்கள் எடுத்தாலும் அதை வந்து எடுத்து முடிக்கிறதுக்கு சில நபர்களோட ஒத்துழைப்பு தேவைப்பட்டுச்சு. அப்படிங்கிற பட்சத்துல இந்த மணவை குவீன்ஸ் ரோட்டரி சங்கம் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ப்ராஜெக்டை எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ இந்த தருணத்துல மணவை குவீன்ஸோட அத்தனை உறுப்பினர்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஈவன் தோ நம்மளுக்கு வந்து மிஷின்ஸ் கிடைச்சிட்டாலும் இந்த மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் வரக்கூடிய சேலரி, ஒவ்வொருத்தருக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. அந்த சவாலையும் நம்ம வந்து சமாளித்து என்னோட ட்ரஸ்ட் மூலமாக அந்த விஷயத்தையும் நம்ம பண்ண ஆரம்பித்தோம். ஸோ வெற்றிகரமாக ஒரு 5வது பேட்ச் கிட்ட நம்ம வந்து இன்னைக்கு நெருக்கி வந்திருக்கோம். இன்னைக்கு இருந்தப்ப சார் வந்து ஆர்சி. ஸோ எனக்கு வந்து எல்லா நேரங்கள்லையும் அவரால் இங்கே வர முடியாட்டினா கூட நான் ஒரு ஃபோன் பண்ணி நான் எந்த ப்ரோக்ராம் பண்ணேன்னா நான் வந்து கொரோனா பேட்ச், என்னது கொரோனா பேட்ச், கொரோனா டைம் பிரசிடென்ட். நாங்கள் எல்லாரும் கொரோனா டைமில் நான் பிரசிடென்ட். ஸோ கொரோனா டைமில் எல்லாரும் வீட்டில் அடைச்சிட்டு உள்ளே இருப்போம். ஆனால் நான் முழுக்க கொரோனா டைமில் வெளியில தான் இருந்தேன். என்னோட அந்த 1 வருட காலம் ஒரு பிரசிடென்ட்டா ஒருத்தருக்கு வந்து கிடைக்கக்கூடிய ரோட்டரியில கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம் வந்து அந்த 1 வருட காலம். அந்த 1 வருட காலத்துல நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவும் செஞ்சு இந்த சமுதாயத்துல நம்மளுடைய பேர் மட்டும் இல்ல, நம்மளுக்கு சில கனவுகள் இருக்கும் இல்லையா, பேஷன்ஸ் இருக்கும். நம்ம இதெல்லாம் செய்யணும், இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனா அந்த ஆசையை